இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 1/1/2026. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2024-2025 ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம், சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 183,86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய திருநாட்டிற்கு வழிகாட்டியாக வகையில் பள்ளிக்கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை, வேளாண் வளர்ச்சி முதல் தொழில்துறை வளர்ச்சி வரை பள்ளி சிறார்களுக்கு காலை உணவு தொடங்கி அவர் தம் ஆற்றலையும் அறிவினையும் பெருக்கிட, நான் முதல்வன் வரை மகளிருக்கு உரிமை தொகை தொடங்கி மாணவ கண்மணிகளுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் வரை துறைதோறும் பல முன்னோடி திட்டங்களை எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தீட்டி செயல்படுத்தி வருகிறார். நாடு போற்றும் இந்த திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்திட அயராது பணியாற்றி வரும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை எழுச்சியோடு கொண்டாடி மகிழ 2024-2025 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 183,86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். இதன்படி சுமார் 9,90,000 பேர் பயனடைவார்கள். இந்த உத்தரவின்படி சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3,000 என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2024-2025 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேரம் மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1,000 சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு, முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1,000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் திருப்பதியிலான முக்கிய அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு 1,000 ரூபாயும், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு 3,000 சிறப்பு ஊதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் திருப்பதியிலான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், வேறு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள்.